குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கடை திறக்கிறது இவ்ளோ ஈஸியா? சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க இருக்கிற பிசினஸை டெவலப் பண்ண ஒன் மேன் ஷாப், ஒரு கடை வெறும் 1.5 லட்சம் தான். This holiday season, come meet the Merry Mermaid Scuba Center and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. உல்லாசம்லி இளவேனில்னு ஒரு இது இருக்கு. அவர் ஜஸ்ட் லிப்சிங் தான் கொடுத்துருந்தாரு, அதுக்கு நாங்கள் பாட்டு பண்ணோம். அந்த மாதிரி இவர் வந்து எனக்கு விஷுவல்ஸாக கொடுத்துட்டாரு. எனக்கு அந்த சேலஞ்ச் ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தை முடிச்சுட்டு வந்து தான் என்னை சைன் அப் பண்ணாரு. யூ டோன்ட் சூஸ் ஆர்ட், ஆர்ட் சூசஸ் யூ. அது உண்மை நினைக்கிறீங்களா? இங்கே ஆர்ட்டில் இருக்கிற எல்லாருமே லைக் ஆர்டிஸ்ட் தான் இங்கே. ஸோ ஜெயிச்சவங்கள மட்டும் ஆனால் பாடி ஷேமிங் வந்து நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இப்போ சொன்ன மாதிரியே தான். அதனால தான் நான் சொன்னதே. இசை எங்கேருந்து வருது? அதுக்கு நடிச்சிடாதீங்க. ஐயோ, இது ஒரு இசை, அது ஒரு இசைன்ட்டு. இசை வந்து இஸ் எவ்ரி திங்னா அது வந்து ரொம்ப கம்மியாக அதை சொல்கிறது. எவ்ரி திங் இஸ் சவுண்ட். எவ்ரி திங்னா ஈவன் இந்த போர்டு அது கூட இட்ஸ் மேட் அப் ஆஃப் சவுண்ட். நீங்கள் அதோட ஃப்ரீக்வன்சியில் அதை அட்டாக் பண்ணிங்கன்னா அது கிரம்பிள் ஆகிடும். இதெல்லாம் படிக்க படிக்க வந்து நம்ம பண்ணுற சினிமா இசை வந்து ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறது. ஃபேக்லேயும் ஃபேக்கஸ்ட். இமேஜின் பண்ணுங்கள், ஒருத்தர் ஸ்லோ மோஷனில் நடந்து வரான், ஏதோ ஒரு மியூசிக் போடுறோன்னு வைங்களேன். அந்த ஸ்லோ மோஷனில் வெட்டியாக நடந்து வர்றதை வந்து டொய்ன்னு ஒரு சவுண்டு போடுறாங்களே எல்லா ஜோக்குக்கும். அது போட்டால் காமெடின்னு நம்மளுக்கு மைண்டு ரெஜிஸ்டர் ஆகுது. ஸோ நம்மளும் அதுக்கு சிரிக்கிறோம். அந்த சவுண்டு எடுத்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக சிரிக்க மாட்டோம். தளபதி 68ல இருக்கீங்க அப்படின்ற டாக் ரொம்ப போயிட்டு இருக்கு. எனக்கு தெரியாது, இது வந்து நான் அன்னைக்கே அது சொல்லிட்டேன். சொல்லுங்க சார். ஸோ ரொம்பவே வந்து சூஸியாக தான் நீங்கள் படங்கள் சூஸ் பண்ணுறீங்க. அந்த வகையில் நீங்கள் மதிமாறன் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? அவர் யூஸ்வலாக வந்து படங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாங்ஸ் பண்ணுவோம். அப்புறம் படத்தில் எப்படி வரும்னு தெரியாது நம்மளுக்கு. என்னோட கெரியரில் எல்லா படங்களுமே நல்லா தான் எடுத்திருக்காங்க. டைரக்டர்ஸ்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த படத்தில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னால் அவர் படத்தை முடிச்சுட்டு வந்து கொடுத்தாரு. ஆனால் சாங்க்கான விஷுவல்ஸை போட்டுட்டார் ஏற்கனவே. எனக்கு அது நான் எப்பயுமே அந்த சேலஞ்ச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய பழைய படங்களில் கூட அவங்க டைலாகே பேசியிருந்தா கூட அதை நான் பாட்டாலாம் மாற்றிருக்கேன். உல்லாசம்லி இளவேனில்னு ஒரு இது இருக்குது. அவர் ஜஸ்ட் லிப்சிங் தான் கொடுத்துருந்தாரு, அதுக்கு நாங்கள் பாட்டு பண்ணோம். அந்த மாதிரி இவர் வந்து எனக்கு விஷுவல்ஸாக கொடுத்துட்டாரு. எனக்கு ரொம்ப அந்த சேலஞ்ச் ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தை முடிச்சுட்டு வந்து தான் என்னை சைன் அப் பண்ணார். அதில் வந்து எனக்கு அந்த சேலஞ்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யூஸ்வலாக சாங்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க எப்படி ஷூட் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம எப்படி பண்ண போகிறோன்னு அவங்களுக்கு, அதாவது மியூசிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எந்த ஒரு இது இருக்காதுல்ல. இப்படி வேணும்னு சொல்லுவாங்க, சார் இந்த பாட்டு மாதிரி வேணும்னு சொல்லுவாங்க. பட் ஃபைனலாக என்ன வரப்போகுதுன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஸோ வந்ததுக்கப்புறம் அவங்க போய் ஷூட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்ப்போம், இந்த விஷுவல்ஸ் நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறதுலாம் வேறு டிபேட்டு. பட் இந்த படத்தில் விஷுவல்ஸ் நல்லா எடுத்துகிட்டு வந்துட்டாரு. ஸோ அதுக்கான சேலஞ்சாக எடுத்து நான் பண்ணேன். அண்ட் நிக்கிதா அப்படி தான் கூப்பிடணும்னு நினைக்கிறேன். ஸோ இவானா, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் மதிமாறன் சூஸ் பண்ணதுக்கான ரீசன்? இந்த படத்தில் ஒரு மெசேஜ் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்காக. அப்புறம் வந்து மந்திரா அண்ணாக்காக. ஏன்னா ரொம்ப வருஷமாக எனக்கு அவங்கள தெரியும். அவங்களோட ஃபர்ஸ்ட்டு படம் அப்படிங்கிறது போது அது வந்து எனக்குமே அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட ஃபேமிலிக்குமே அது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். அவங்கள ஒரு 6 வருஷமாக நாச்சியார்லேருந்து எனக்கு தெரியும். அவங்க வந்து எங்களுக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான். ஸோ அவங்க இப்படி ஒரு முதல் படம் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க. அது வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த கதையோட மெசேஜ் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிடுச்சு. இந்த காலத்தில் வந்து அது நிறைய பேசப்படணும்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக உங்களுடைய கேரக்டர் என்ன மாதிரியான கேரக்டர் படத்தில்? நான் வந்து கேரக்டர் நேம் வந்து மதி. நான் ஹீரோ வெங்கட் அவங்களோட ட்வின் சிஸ்டராக பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக மந்த்ரா அண்ணா வந்து எனக்கு ஒரு 7 வருஷமாக தெரியும். 7 வருஷத்துக்கு முன்னாடி மந்த்ரா சார் எனக்கு தெரியுங்கிறது மந்த்ரா சாருக்கு தெரியாது. ஏன்னா எவனோ ஒருத்தன் வந்தான், ஃபோட்டோ கொடுத்தான், போனான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அவர் இவ்வளோ நாள் என்ன மைண்டில் வச்சுருந்தாரா, இல்லை அது ஏன் அப்படி நடந்துச்சு? நான் ஒரு 6 வருஷமாக எல்லோரும் சொல்கிற மாதிரி நானும் கஷ்டப்படாமல் யாருமே சினிமாவில் இல்லை. ஸோ கஷ்டப்பட்டேன். அதை தாண்டி ஃபஸ்ட்டு ஒரு தான் இவங்கெல்லாம் ஹீரோன்னு சொல்லும்போது நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஆள். ஆக்சுவலி நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஆள். என்னை விட ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆள் மந்த்ரா அண்ணன். ஏன்னா நான் சொல்லலாம், நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு, என்னை நம்புங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் நம்பணும். என்ன எதாவது நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறத தாண்டி
அவர் என்னை நம்பி இவ்வளோ பெரிய எங்கள் ப்ரொஃபஸர் சாரும் சரி எல்லாருமே சரி என்னை எதுவுமே கேட்கல. ஆக்சுவலாக என்னை ரொம்ப பேம்பர் பண்ணாங்க. நான் ஒரு இண்டஸ்ட்ரின்னு இல்லை, சொசைட்டியில் என்ன எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவிட்டி எனக்கு இருக்குன்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு. எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் க்ரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. என்ன அவ்வளோ சீக்கிரம் பேம்பர் பண்ணுவாங்க. ஏன் பேம்பர் பண்ணுறாங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. ஏன் இவ்வளோ பெரிய என் மேலே இவ்வளோ அன்பு காட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் மந்த்ரா அண்ணா பற்றி நான் சொல்லணுன்னா ஒரு குருன்னு சொல்கிறதா இல்லை இல்லை அதுக்கு மேலேன்னு சொல்கிறதா எனக்கு தெரியல. அவர் ஏன் என் மேலே இப்படி நம்பிக்கை வச்சாரு அப்படின்றத தாண்டி என் மேலே எனக்கு இருந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் அது உடச்சிச்சு. ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, இப்போது அதான் இப்போ நீங்கள் சொல்லுங்கள். என்ன பத்தி ரொம்ப சொல்றேன். மூஞ்சிக்கு நேரா புகழாத. அதான் பெரிய ஹீரோ ஆயிட்டு நிறைய பைசா நான் பைசாவே வாங்காமல் பண்ணுறது காலம் கூட. ஓகே ஓகே சார். அதான் மதிமாறன் தான் என்ன சூஸ் பண்ணிச்சு. ஓகே, ரொம்ப எமோஷனலாக இருக்கீங்கன்னு தெரியுது. நான் கண்டிப்பாக எமோஷனல் பர்சன் கிடையாதுங்க. நான் Okay. படத்தில் வந்து அப்படி இருக்கேன், எமோஷனலாக பர்சன் கிடையாது. அதான் ரொம்ப வருஷமா அழுது எல்லாம் வத்திருச்சு. ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன எவ்வளோ முயற்சி பண்ணாலும் என்கிட்ட எமோஷன் வராது. ஐ எம் ஓகே வித் ஐ எம் குட். உங்ககிட்ட இருந்து தான் படம் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து சினிமாவுக்கு வரோம் அப்படின்னு ஒரு இயக்குனராக போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய கதைகள் நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம். பட் நீங்கள் நான் எடுக்க போகிற முதல் படம் இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு மெசேஜ் தான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்களா? அந்த பாயிண்ட் எங்கே ஆரம்பிச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது பாலசர் கிட்ட இருக்கிறதுலேருந்தே ஆரம்பிச்சது தான். என்னன்னா அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்து பாலசர் கிட்ட ஒர்க் பண்ணதுனாலே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிது. நம்மளால் ஒரு நல்ல கதை பண்ணிட்டா என்ன வேணால் பண்ணிட முடியும். நல்ல படத்தை வந்து கதை தான் எப்போவுமே கிங் அப்படின்றத நம்புகிறோம் நாங்கள் வந்து. ஸோ ஒரு நல்ல கதை மட்டுமே போதும் ஒரு படமாக அதை பண்ணி அதை வெளியே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. ஸோ கண்டென்ட் இஸ் த கிங்ன்றது தான் நான் நம்பினேன். ஸோ ஃபஸ்ட் படமாக இதை பண்ணும் அப்படின்றதில்ல. அவன் சொன்ன மாதிரி மதிமாறன் அவனை சூஸ் பண்ண மாதிரி என்னையும் மதிமாறன் தான் சூஸ் பண்ணிச்சு. ஏன்னா எனக்கு வேற ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஹீரோ கிட்ட அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். ஜென்ரலாக ஒன்று பண்ணுவோம் இல்லையா, அப்படி தான். பட் சம்பவம் இது சினிமாவில் இருக்கிறது தான். உங்களோட முதல் கதை என்னன்னு நீங்கள் சூஸே பண்ண முடியாது, அது உங்களை சூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இந்த கதை என்ன சூஸ் பண்ணிச்சு. பட் இது வெரி பர்சனல் இருந்து எனக்கு என் லைஃப்பில் நான் பார்த்த விஷயங்களை தான் நான் வந்து இந்த கதையில் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ப்ளஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய பேர். அவங்களாம் என்ன இந்த பாடி ஷேமிங்னால என்ன அனுபவிச்சிருக்காங்க, அதை எப்படி நான் ஓவர் கம் பண்ணி வந்தேன், பட் அது எல்லாரும் மேலே முடியுமா, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து இது இந்த ஸ்கிரிப்ட் நீங்கள் எவ்வளோ நாளில் எழுதினீங்கன்னா நான் ஒரு 3 டேஸில் அந்த ஸ்கிரிப்டை முடிச்சிட்டேன். பட் ஒரு 20 இயர் ஒரு 15-20 இயர்ஸாக நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற சின்ன 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 விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் அதோட அவுட்கம் வந்து இப்படி ஒரு கதையாக வந்திருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்மளே சொல்கிறத விட படம் வரும்போது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் வந்து சொன்னீங்க, முதல் படம் நம்ம சூஸ் பண்ணுறது இல்லை, அதுதான் நம்மளை சூஸ் பண்ணுது அந்த கதை. கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கும், யூ டோன்ட் சூஸ் ஆர்ட், ஆர்ட் சூசஸ் யூ. அது உண்மை நினைக்கிறீங்களா? ஐ திங்க் எஸ். நம்ம எதையுமே சூஸ் பண்ண முடியாது நான் நம்புகிறேன் அந்த உலகத்தில். கோ வித் த ஃப்ளோ தான் எப்போவுமே நான் பண்ணிக்கிறது. ஸோ நம்ம சூஸ் பண்ணுறோன்றதே அது சொல்கிறது எப்படின்னா அது ஐ டோன்ட் நோ ஹவ் டு சே, பட் ஆர்ட் சூசஸ் யூன்றது நான் நம்புகிறேன். அது எப்படி சொல்கிறேன்னா, இங்கே ஆர்ட்டில் ஜெயிச்சவங்க தோற்றவங்க அந்த மாதிரியான மீனிங்கில் பார்க்காம இங்கே ஆர்ட்டில் இருக்கிற எல்லாருமே லைக் ஆர்டிஸ்ட் தான் இங்கே. ஸோ ஜெயிச்சவங்கள மட்டும் மனசில் வச்சு நீங்கள் அந்த கோட் யோசிச்சிங்கன்னா ஆர்ட் சூசஸ் யூனா ஒன்லி வெற்றி பெற்றவங்கள சொல்கிற மாதிரி அந்த மீனிங் கிடையாது. அது இந்த கலையில் இயங்கிக்கிட்டு இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி டெக்னீஷியன், எல்லா ஆர்டிஸ்ட்டு, டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஆர்ட் அவங்க சூஸ் பண்ணுதுன்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ இங்கே ஜெயிச்சவங்க தோற்றவங்கன்னு யாருமே கிடையாது. ஸோ ஆர்ட் தான் சூஸ் பண்ணுது நம்மளை அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ. அண்ட் சார், எந்த மியூசிக் டைரக்டரை பார்த்தாலும் இந்த கேள்வி கேட்டுருவேன். எதனாலனா கிங் படத்தில் வந்து வடிவேல் அவர்கள் கிட்ட கேட்பாங்க, இசை எங்கேருந்து வருது, அதுக்கு நடிச்சிடாதீங்க, இது ஒரு இசை அது ஒரு இசைன்ட்டு. இசை ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கு காற்றுல மாதிரி. அந்த காற்றை எடுத்து நம்ம பிரிச்சுக்கிறோம், இது நைட்ரஜன், இது கார்பன் டை ஆக்சைடுன்னு அப்படியே பிரிச்சுக்கிறோம். அந்த மாதிரி தான் இசையும். அந்த மாதிரி. ஓகே, நீங்கள் இசையை எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ எங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் எப்போ லோ ஆனாலும் சரி ஒரு இசை எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாந்தப்படுத்துது, ஒரு அமைதியை கொடுக்குது, அந்த மாதிரி பார்க்குறோம். ஒருத்தர் ஒரு விதமாக பார்ப்பாங்க. நீங்கள் இசையை எப்படி பார்க்குறீங்க சார்? இசை வந்து இஸ் எவ்ரிதிங்னா அது வந்து ரொம்ப கம்மியாக அதை சொல்கிறது. ஓகே, மியூசிக் இஸ் எவ்ரிதிங்னு சொல்கிறது வந்து அதை வந்து ரொம்ப ஒருத்தரை தப்பாக பேசுகிற மாதிரி. மியூசிக் இஸ் பிகர் தென் எனிதிங் எல்ஸ். ஏன்னா வந்து இப்போ இந்த சவுண்டை வச்சு எவ்ரிதிங் இஸ் சவுண்டு. எவ்ரிதிங்னா ஈவன் இந்த போர்டு கூட, அது கூட இட்ஸ் மேட் அப் ஆஃப் சவுண்டு. நீங்கள் அதோட ஃப்ரீக்வன்சியில் அதை அட்டாக் பண்ணிங்கன்னா அது க்ரம்பிள் ஆகிடும்.
ஸோ அதோட ஃப்ரீக்வன்சி என்னன்னு தெரியணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஒரு மனுஷனை டிஸ்ட்ராய் பண்ணணும்னா ஃப்ரீக்வன்சி வச்சு டிஸ்ட்ராய் பண்ணலாம். ஒருத்தனை ஹீல் பண்ணணும்னா அவனை ஃப்ரீக்வன்சி வச்சு ஹீல் பண்ணலாம். ஸோ ஹீலிங் இஸ் கிரேட்டர். ஏன்னா ஒருத்தரை வந்து வாழ வைக்கிறோம் நம்ம, ஒருத்தருக்கு வந்து உயிர் கொடுக்குறோம். கேன்சர் செல்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீக்வன்சி வச்சு இது பண்ணலாம். அது இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ ஃப்ரீக்வன்சி இஸ் எவ்ரிதிங். ஃப்ரீக்வன்சியை தான் சவுண்டுன்னு சொல்கிறோம், மியூசிக்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் நம்ம நாயன்மார்கள்லாம் பாடினது வந்து உயிரே கொடுத்துருக்காங்களே, ஒரு டெட் பாடிக்கே உயிரே கொடுத்துருக்காங்களே. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி என்னன்னு நான் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன். அது என்ன ஃப்ரீக்வன்சி, ஏன்னா எல்லார் பாடினாலுமே எந்திரிச்சிட மாட்டாங்களே. அது என்ன அப்படின்னு. ஓகே சார். சார் இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியும். பாடியே ஒருத்தருக்கு வந்து உயிர் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது ப்ரூஃபே இருக்குது, ஊரே பார்த்துருக்கு. ஓகே. ஸோ நீங்கள் அதை ஸ்டடி பண்ணும்போது உங்களுக்கு ஆல்ரெடி இசை மேலே ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் இன்னும் நீங்கள் வந்து படிக்க படிக்க உங்களுக்கு அந்த ஆர்வமாகட்டும் மதிப்பு மரியாதைலாம் எப்படி இருக்கு? இதெல்லாம் படிக்க படிக்க வந்து நம்ம பண்ணுற சினிமா இசை வந்து ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறது. ஃபேக்லேயும் ஃபேக்கஸ்ட் அப்படிங்கிறது. இமேஜின் பண்ணுங்க, ஒருத்தன் ஸ்லோ மோஷனில் நடந்து வரான், எவனோ ஒருத்தன்னு வச்சுக்கோங்க, டான் 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 ஏதோ ஒரு மியூசிக் போடுறோன்னு வைங்களேன். அந்த ஸ்லோ மோஷனில் வெட்டியாக நடந்து வர்றதை வந்து நம்ம பயங்கரமாக காமிக்கலாம். நிறைய காமெடி படத்துல எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மொக்கையான ஒரு ஹீரோ நடந்து வர இங்கிலீஷ்காரன் பயங்கரமாக படத்துல. அப்படி மியூசிக் போடும்போது அதுக்கு எங்கேயோ தூக்கி அப்புறம் அவன் ஏதோ காமெடியாக செய்வான் அப்படிங்கும்போதே. ஸோ மியூசிக் வந்து அந்த மாதிரி தான், அழுகவும் வைக்கும், சிரிக்கவும் வைக்கும். அந்த டொய்ன்னு ஒரு சவுண்டு போடுறாங்களே எல்லா ஜோக்குக்கும், அது போட்டால் காமெடின்னு நம்மளுக்கு மைண்டு ரெஜிஸ்டர் ஆகுது. ஸோ நம்மளும் அதுக்கு சிரிக்கிறோம். அந்த சவுண்ட் எடுத்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக சிரிக்க மாட்டோம், ஓகே. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ சவுண்ட் இஸ் எவ்ரிதிங். எந்த கேரக்டர் மக்கள் கூட வந்து கனெக்ட் ஆகுதோ, அவங்களுடைய லைஃப்ல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதோ இல்லை அவங்க கூட வந்து கனெக்ட் ஆகுதோ, அந்த கேரக்டர் அந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். அந்த வகையில் கதை சொல்லும்போது உங்களுக்கு என்னென்ன கனெக்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? கனெக்ட் ஆயிடுச்சுன்னா வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சுன்னா, பாடி ஷேமிங் வந்து நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இப்போ சொன்ன மாதிரியே தான். அதனால தான் நான் சொன்னதே, இந்த படத்தோட மெசேஜ் வந்து அது நிறைய பேர் இன்னும் அதை பற்றி சீரியஸாகவும் பாசிட்டிவாகவும் பேசணும்னு எனக்கு தோணிச்சு. என்னன்னா, இது இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் ரொம்ப பெருசாக யாரும் பேசினதில்ல. இப்போ யாராவது புள்ளி பண்ணிட்டாங்கன்னா கூட, பாடி ஷேமிங் பண்ணிட்டாங்கன்னா கூட, நம்ம ஓகே அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளே அந்த காம்ப்ளெக்ஸ் வச்சு உட்காருறது தான். பெருசாக யாருமே அது பண்ணுறதோ இல்லை அதை பற்றி பேசினதோ கிடையாது இந்த காலத்தில். அந்த ஒரு டைமில் வந்து மந்திரச்சேட்டன் இப்படி ஒரு கான்செப்ட் வச்சு இந்த ஒரு படம் எடுக்குது அப்படின்னா, அது வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, சரி நிறைய பேருக்கு இது வந்து ரிலேட் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. ஓகே. சார் இப்போ வந்து எல்லாரும் பேசின விஷயம் அதுதான், பாடி ஷேமிங் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை தான் எடுத்து நம்ம வந்து படமாக கொடுக்க போகிறோம். பட் சினிமாலேயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாடி ஷேமிங் நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கவன் போய் சொல்ல மாட்டான், அது கூட கிட்டத்தட்ட ஒரு பாடி ஷேமிங் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அது ஒரு ஃபேமஸான டைலாக். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து இன்டென்ஸான ஒரு விஷயம் எடுத்திருக்கோம், அது மக்களுக்கு சொல்ல போகிறோம், படம் மூலியமாக சொல்ல போகிறோம் அப்படிங்கும்போது அது ப்ராப்ளமாக மட்டும் சொல்லாமல் அதுக்கான சொல்யூஷனும் நம்ம கொடுக்கணும் இல்லையா? அதை வந்து என்டர்டைன்மெண்ட்டாகவும் கொடுக்கணும் அப்படின்னும் போது அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதான் பண்ணியிருக்கோம். என்னென்னா, இதை வந்து ஒரு ப்ரீச்சியாலாம் பண்ணல நாங்கள். பாடி ஷேமிங் பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க, அது கிடையாது. இது மெயின் ஸ்ட்ரீம் சினிமா, ஒரு கமர்ஷியலாக. இதில் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் போஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். ஒரு போலீஸ் பண்ண வேண்டியதை ஒரு 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 போஸ்ட்மேன் ஆகணும்னு நினச்சிட்ருக்கிற ஒரு உயரம் குறைவாக இருக்கிற ஒரு ஒரு ஹீரோ பண்ணுறான். ஒரு போலீஸ் பண்ண வேண்டியதை ஒரு போஸ்ட்மேன் பண்ணுறான் அப்படின்றது. இதுவுமே அவன் லைஃப்பில் வேரியஸ் ஸ்டேஜஸில் அவனோட காம்ப்ளெக்ஸ் எப்படி மேலே வரான். ஒரு ஸ்கூல் டைமில் பசங்க நம்மளை எந்த அளவுக்கு பாடி ஷேமிங் இருக்குது, காலேஜில் எப்படி இருக்கும், கரியரில் எப்படி இருக்கும், ப்ரொஃபஷனில் எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு ஒரு விஷயம் மாறும்போது அந்த வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் மாறன் தான் இந்த ஸ்டோரியே. ஸோ ஸ்டோரியாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் இருக்குது இந்த கதையில். நம்ம மெயின் கோர் கண்டென்ட் வந்து தட் இஸ் இவானஸ் கேரக்டர் இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டரை நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு 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 4 டைமென்ஷனல் கேரக்டர். அது வந்து வேறு எந்த ஆர்டிஸ்டாலையும் அந்த கேரக்டர் பண்ண முடியும்னு நான் நம்பலை. ஏன்னா ஒரு ஸ்கூல் கேர்ளாக இருக்கும்போது ஸ்கூல் கேர்ள் மாதிரி இருக்கணும் லுக்கில், அதே மாதிரி அது காலேஜுக்கு போகும்போது காலேஜ் கேர்ள் மாதிரி இருக்கணும். அண்ட் ஒரு ஒரு மேரிட் உமன், தென் மதர் டு ஒரு சின்ன குழந்தைக்கு அம்மாவாக இருக்கணும்.
இது எல்லாமே நீங்க படம் பார்த்தீங்கன்னா, இவன அப்படியே அது என்னமோ நாங்க நெக்ஸ்ட் டே கூட ஷூட் பண்ணியிருக்கோம் போர்ஷன்ஸ் மாத்தி. பட் வந்து அவங்க சாரி கட்டினாங்கன்னா அம்மா மாதிரி இருப்பாங்க. சுடிதார் போட்டாங்கன்னா காலேஜ் கோயிங்கா இருக்காங்க. பாவாடை சட்டை போட்டா ஸ்கூல் பொண்ணு மாரி இருப்பாங்க. ஸோ இந்த வேரியஸ் நான் இது வச்சதே எதுக்குன்னா, இந்த ட்வின் கேரக்டர்ல இந்த பையனுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் சின்ன வயசுலேருந்து அந்த காம்ப்ளெக்ஸ் கிடையாது. ஏன்னா அந்த ஃபேமிலி அவன அப்படி வச்சுக்காது. அவனோட ட்வின் சிஸ்டர் அவளுக்கு அந்த காம்ப்ளெக்ஸா வச்சுக்காம பார்த்துக்குவா. ஸோ அவனுக்கு இந்த சொசைட்டி அந்த காம்ப்ளெக்ஸ் மேல குடுக்கும்போது அத வந்து புரொடெக்ட் பண்ணுவா. முன்னாடி இருந்து இந்த கேரக்டர் தான் புரொடெக்ட் பண்ணி கொண்டு போகும். ஸோ லைஃப்ல அவனுக்கு காம்ப்ளெக்ஸ்ன்னு ஒண்ணு இல்ல. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் இருக்கும். அத அப்படி பார்த்துக்கிறது மதி. தட் இஸ் வை இந்த மதிமாறன்ற டைட்டிலே அப்படிதான். ஸோ அந்த 2 கேரக்டர் தான் மூவியே. ஒன்ஸ் இந்த 2 கேரக்டர்ல ஒரு கேரக்டர் வந்து ஐ மீன் ஸ்ப்ளிட் ஆக வேண்டிய சூழல் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படி போயிடுது. நாங்க இத ஒரு ரொம்ப லேயர்ஸ்ல தான் வி ஆர் டாக்கிங் அபவுட் பாடி ஷேமிங். வி கேனாட் ப்ரீச்சியா நம்ம பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் சினிமால போனா மட்டும் தான் எல்லாத்துக்கும் போய் இந்த கருத்து வந்து வந்து சேரும். ஒரு டாக்கு டச்ல நம்ம பண்ண முடியாது. ஸோ 5 சாங்ஸ் வச்சு ரொம்ப கமர்ஷியலா ஆல்சோ நம்ம வந்து லார்ஜர் தென் லைஃப் படமும் பண்ணல. ஒரு க்ளோஸ் டூ ரியாலிட்டி. ஏன்னா என்னோட சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி. ஸோ அங்க இருக்கிற விஷயங்கள பார்க்கும்போது படத்துல ஒரு சிட்டி அண்ட் வில்லேஜ் 2மே இருக்கும். ஸோ நீங்க வில்லேஜ் போனீங்கன்னா, அப்படியே டோட்டலா வேற மாதிரி ஒரு லுக் அண்ட் திங்ஸ்ல இருக்கும். சிட்டில வேற மாரி. ஸோ இந்த மாரி இது முழுக்க முழுக்க ஒரு சினிமா. நம்ம அந்த மெசேஜ் வந்து எப்பவுமே மெயின் ஸ்ட்ரீம் சினிமால சொல்லப்படுற மெசேஜ்கள் வந்து வீரியமா போய் சேரும். டாக்குமெண்ட்ரினா ஆடியன்ஸ் உள்ள வருவாங்களான்னு எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. நீங்க அசுரன் மாரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு மிகப்பெரிய அது ஒரு கமர்ஷியல் சினிமா. அது ஒரு பாஷா மாதிரியான ஒரு கமர்ஷியல் சினிமா தான். பட் அங்க சொல்லப்பட்ட கருத்து வந்து ரொம்ப அழகா போய் சேர்ந்துது. இந்த கார்டு வச்சிருப்பாங்கன்ற அந்த கருத்து வந்து அவ்வளோ அழகா போய் சேர்ந்துச்சு இல்லையா? ஸோ நானும் அத நம்புறேன். கமர்ஷியல் சினிமா தான் என்னோட சினிமா எப்பவுமே. நான் பாலா சார் கிட்ட இருந்து தான் வந்திருக்கேன். பட் அந்த கமர்ஷியல் அண்ட் ஒரு பேரலல் சினிமான்னு நம்ம பேசுறோம் இல்லையா? ஸோ அந்த மாரி தான். சொல்ல வேண்டிய மெசேஜ் எவ்வளோ முக்கியமோ, அவ்வளோ முக்கியம் வந்து ஆடியன்ஸ என்டர்டெயின் பண்றதும் முக்கியம். இன் அ குட் வே நான் சொல்றேன். ஜஸ்ட்டு அ சும்மா 4 சாங் வச்சோம், சம்மந்தம் இல்லாம டான்ஸ் அந்த மாரி எனக்கு உடன்பாடு கிடையாது. தட் இஸ் நாட் வேர் ஐ அம் கமிங் ஃப்ரம். அந்த மாரி ஒரு ஸ்கூல்ல இருந்து வரல. ஸோ அந்த மாரி பண்ண முடியாது. பட் ஒரு கருத்து சொல்லணும்னா, கருத்தா சொல்லணும்னு கிடையாதுல்ல. நான் வந்து ரொம்ப ஒரு தேன் தடவுன மாரி தான் இந்த பாடி ஷேமிங் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஒரு சூப்பர் ஹீரோ இருக்காரு கதையில. ஒரு சூப்பர் சப்போர்ட்டிவான ஒரு ஹீரோயின் இவானா மாரி ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப கமர்ஷியலா ரொம்ப ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவா தான் வந்திருக்கு. சார் நீங்க பேசும்போது வந்து சொல்லியிருந்தீங்க, சினிமால நம்ம பண்ணக்கூடிய இசை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேக்லயும் ஃபேக்கஸ்ட் அப்படின்ற மாரி வந்து சொன்னீங்க. அ எங்களுக்கு வந்து ஃபேக்கஸ்ட்ன்னு இல்ல. பண்ணும்போது நாங்க வந்து உயிர குடுத்து தான் பண்றோம். ஓகே. அந்த மியூசிக் பண்ணும்போது ஒரு டப்பாங்குத்து சாங், ஒரு குத்து சாங், ஒரு டீசிங் சாங் எது பண்ணாலுமே டீப்பஸ்ட் சின்சியரிட்டியோட தான் பண்றோம். அத பண்ணும்போதே சின்சியரா இந்த சாங் நல்லா வரணும். அ இது போய் சேரணும், ஆடியன்ஸ்க்கு போய் சேரணும் அப்படிங்கிற முயற்சி தான். ஆனா என்ன இருந்தாலும் நீங்க ஸ்க்ரீன்ல வந்து ப்ரொஜெக்டர் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லையே. ஓகே. சவுண்ட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லையே. இட்ஸ் அ ஒயிட் ஸ்க்ரீன். அத பார்த்து நம்ம கை தட்டுறோம். அத பார்த்து அழுகுறோம். அத பார்த்து உணர்ச்சி வசப்படுறோம். ஸோ அந்த ஒயிட் ஸ்க்ரீன் மாரி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அதில என்ன இத போட்டாலுமே நீ ஒயிட் ஸ்க்ரீனாவே இரு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அத தான் சொல்ல வந்தேன். ஓகே சார். அந்த ஒர்க் ரொம்ப சின்சியரா இருக்கு. நம்ம ஆத்மாவா பண்றோம். எல்லாம் ஓகே சார். பட் நீங்க சொல்லும்போது என்ன கன்வே ஆச்சுன்னா, இப்ப நீங்க உங்களுடைய ஃபில்மோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது ரொம்ப சூஸியா இருந்திருக்கீங்க. ஸோ அதுக்கான ரீசன் எதுவும் ஒண்ணு இருக்கா? ஏன்னா இசை இத தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்கு. ஸோ சினிமால பார்க்கறது மட்டும் இசை இல்ல. இசை இன்னும் அது ஆத்மாவா இருக்கு அப்படின்றதுனாலயா? இல்ல எப்படி சார்? இசை ஒரு கடல்ன்னு சொன்னா வந்து நம்ம வந்து ஒரு சின்ன அ க ஆர் மேபி ஒரு சின்ன கப்ப வச்சுட்டு அத எடுத்து ஊத்துற மாரி தான். அ அப்ப அப்ப கடல் மீதி எவ்வளோ இருக்கு? இப்ப சினிமா இசை இவ்வளோ தான். அந்த கப்ல புடிச்சது தான் சினிமா இசை. அத சொல்ல வரேன். ஓகே சார். இத மீறி என்னென்னமோ இருக்கே! நம்ம கண்டுபிடிக்காத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கே! அத சொல்லலாம். ஆடியன்ஸ்க்கு சொல்லலாம். ரசிப்பாங்க. அதையுமே ரசிப்பாங்க. சினிமா இசை தான் ரசிக்கணும்னு அவசியமே இல்ல. லவ் டுடேக்கு அப்புறம் உங்களுக்கு வந்த ஃபேம் தெரியும். ஸோ எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லா நீங்க உங்க ஜர்னிய நோக்கி போயிட்டுருக்கீங்கன்னு தெரியும். பட் இந்த சக்ஸஸ நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எல்லாருக்குமே ஒரு ப்ரெஷர் இருக்கும் இல்லையா? நம்ம ஒரு மிகப்பெரிய ஹிட் குடுத்துட்டோம்னா, அதுக்கு அடுத்து என்னன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஒரு பாயிண்ட் இருக்கும். அத எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? ஹேண்டில் பண் பண்ணணும்ல வேற வழி கிடையாது. அதுதான். ஆக்சுவலி மதிமாறன் வந்து நான் லவ் டுடே எல்ஜிஎம்க்கெல்லாம் ரொம்ப முன்னாடி பண்ண படம். இதுதான் நாச்சியாருக்கு அப்புறம் இது பண்ணிட்டு தான் அது எல்லாமே நான் பண்ணேன். அந்த இப்ப நீங்க சக்சஸ் சொன்னீங்க. நான் வந்து ஒரு படம் பண்றது வந்து அதோட சக்சஸ் மட்டும் பார்த்துட்டு இல்ல. ஐ அம் குவைட் சூஸி அபவுட் வாட் நான் என்ன பண்ணணுங்கிறது வந்து எல்லா படத்துக்குமே பண்ணாத
இஃப் ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நான் கேட்டேன். அது எனக்கு ஓகே. இது நான் பண்ணா நல்லா இருக்கும்னு ஃபர்ஸ்ட்டு எனக்கு தோணணும்னு ஒரு ஐடியா. லைக் நான் பண்ற கேரக்டர் வந்து எனக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கணும். அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு எனக்கு இல்ல அப்டின்னா, அந்த படம் பண்ணும்போதும் அந்த எக்ஸைட்மெண்ட் எனக்கு இருக்காது. ஸோ சக்சஸ் மட்டும் பார்த்துட்டு கிடையாது ஒரு படம் பண்றது. சக்சஸ் வேணும்னு நம்ம ஆசைப்படுறது தான். நான் பண்ண படம் வந்து சக்சஸ் ஆகணும். அப்போ அந்த சக்சஸுக்காக தான் நான் ஒர்க் பண்றதும் படத்துக்காக. அந்த ஒரு எஃபோர்ட் குடுக்குறதும் அதுக்காக தான். இது சக்சஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கேட்டீங்க. என்ன எப்படியோ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. அது எப்படின்னு எனக்கும் தெரியாது. நெறைய வெல் விஷர்ஸ் இருக்காங்க எனக்கு. இப்போ வந்து நான் ஒரு படம் பண்ணாலும் இல்ல படத்தோட ஸ்கிரிப்ட் கேட்டாலும் எனக்கு சஜஷன் கேட்கறதுக்கு அந்த மாரி அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் மந்திர சேட்டனும். என்னன்னா, அவங்க தான் இவ்வளோ நாள் எனக்கு ஒரு வெல் விஷரா நாச்சியார்ல இருந்து இருந்தாங்க. கடைசியில அது இப்போ மதிமாறன் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த படமும் சக்சஸ் ஆகணும்னு நான் மட்டும் கிடையாது. எங்க டீம் ஃபுல்லா எங்க வெல் விஷர்ஸ் கூட எங்க அப்பா, அம்மா இங்க இருக்கிற எல்லாரும் தான் வேண்டிக்கிறோம். அதுதான். இது எங்கள் ஃபேமிலி படம். அதுதாங்க. ஸோ ஃபைனலாக லாஸ்ட்டாக ஒரு கொஷின் உங்களை பற்றி ஒரு ரூமர் மட்டும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது எஸ் ஆர் நோன்னு மட்டும் சொல்லிடுங்க. நீங்கள் T68 தளபதி 68ல இருக்கீங்க அப்படின்ற டாக் ரொம்ப போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு இது நோ வந்து எனக்கு தெரியாது. இது வந்து ஓகே நான் அன்னைக்கே அது சொல்லிட்டேன். லைக் அவங்க கூட ஒரு படம் பண்றதா இருந்தா பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை தான். அந்த ஆசை நிறைவேறும்போது நானே சொல்லிக்கிறேன்னு நான் சொன்னேன் நெறைய தடவை. ஆனா கேட்க இன்னும் அந்த மாட்றாங்க. இன்னும் அது போயிட்டே இருக்கு. ஓகே சூப்பர். ஸோ சூப்பராக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக உங்களுடைய குடும்பம் படம் சொன்னீங்க. மக்களும் குடும்பமாக தேட்டருக்கு வந்து படம் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கடை திறக்கிறது இவ்ளோ ஈஸியா? சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க இருக்கிற பிசினஸை டெவலப் பண்ண ஒன் மேன் ஷாப் ஒரு கடை வெறும் 1.5 லட்சம் தான். This holiday season, come meet the Merry Mermaid Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom.